ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் வந்து பிளாக் ஸ்க்ரீனில் நம்மளோட கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த பிளாக் ஸ்க்ரீனில் வரதுக்கு என்னென்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராசஸில் வந்து ப்ராப்ளம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும். அதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட்டு ப்ராசஸரை எடுத்து நீங்கள் கரெக்டாக அந்த ப்ராசஸில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பி செட் பண்ணிடுங்க. அப்படி ப்ராசஸரையே மாற்றணும்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்கள் அந்த மதர் போர்டுக்கு ஏற்ற ஜென்ரேஷன் உள்ள ப்ராசஸர் வந்து வாங்கி மாற்றிக்கோங்க. நீங்கள் டஸ்ட்டு துடைக்கும் போது பார்த்து துடைங்க. ஏன்னா அந்த கம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருச்சுனாவோ இல்லை உடஞ்சிருச்சுனாவோ நீங்கள் புது மதர் போர்டே மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதுக்கு நான் பொறுப்பில்லை. ஸோ அதனால் பார்த்து நீங்கள் டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணுங்கள். இதில் அடுத்து பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரேமில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ரேமை வந்து நீங்கள் கழட்டிட்டு உங்கள் வீட்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு இரேசர் எடுத்து நீங்கள் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா முன்னாடியும் பின்னாடியும் இரேசரால் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இதில் ஃபிட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு கேப் ஆட்டிருக்கும். நீங்கள் கரெக்டாக அதில் ஃபிட் ஆகிற மாதிரி ஃபிட் பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் மாற்றி தப்பாக பண்ணிங்கன்னா உங்களோட ரேம் வந்து உடையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு 2 சைடுமே ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். இதில் அடுத்து பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட SMPSல வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். SMPSல ப்ராப்ளம் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் வர்றதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் SMPSல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒயர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ஒரு க்ரீன் கலர் ஒயருக்கும் இன்னொரு பிளாக் கலர் ஒயருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரை வச்சு ஷார்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு சின்ன ஒயர் எடுத்து ஒரு க்ரீன் கலர்லேருந்து இன்னொரு பிளாக் கலருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயரை ஷார்ட் பண்ணிடுங்க. ஷார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பவர் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபேன் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஓடிச்சுன்னா இந்த SMPSல வந்து எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. அப்படி இந்த ஃபேன் ஓடாமல் வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் SMPSயே மாற்றியே ஆகணும். நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணணும் ஒயரை. இல்லாட்டி SMPSக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கும் நாங்கள் பொறுப்பு கிடையாது. இப்போ SMPSக்கு பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து ஷார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நாங்கள் கரண்ட் கொடுக்குறோம். கொடுத்தல பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து ஓடுது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த SMPSல வந்து எந்த ப்ராப்ளமே கிடையாது. இதே மாதிரி உங்களுக்கும் ஓடிச்சுன்னா SMPSல ப்ராப்ளம் இல்லை. அப்படி ஓடலைன்னா உங்களோட SMPSல கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் SMPSயே மாற்றி ஆகணும். ஓகே, அடுத்து என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹார்ட் டிஸ்கில் ப்ராப்ளம் இருந்தாலுமே பிளாக் ஸ்க்ரீனில் தான் உங்களோட கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஹார்ட் டிஸ்கில் ப்ராப்ளம் தான் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட்ஸ் வந்து இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ப்ரெஷ்ஷாலேயோ இல்லை ஏதாவது மூலமாக எல்லா டஸ்ட்டையுமே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு கேபிள் கொடுத்துருப்பாங்க எல்லோ கலரில், அதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு பவரையும் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆச்சுன்னா ஹார்ட் டிஸ்கில் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அப்படி ஹார்ட் டிஸ்கில் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் டிஸ்க்கை மாற்றி ஆகணும். இதில் அடுத்து இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, CMOS பேட்டரியில் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும். அப்படி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் அதை கழட்டிட்டு இன்னொரு புது CMOS பேட்டரியை வாங்கிக்கோங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபீஸ்க்குள்ளே தான் வரும். நீங்கள் வாங்கிக்கோங்க. எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால் CMOS செல் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வாங்கிட்டேன். இதை வந்து நான் கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களோட கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக வரும். அதனால் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு தப்பாக ஏதாச்சும் பண்ணி கம்ப்யூட்டர் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு கண்டிப்பாக நாங்கள் பொறுப்பு கிடையாது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோவில் சொன்னபடி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு பிடிச்ச டாபிக்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு நம்மளோட சேனலில் வந்து வரும். அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானால போட்டுக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.